ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவாங்கர் சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா ஜூஸியாகவும் இருக்க மாதிரி சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 கப் அளவு நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் கர்ட் தான். அது கூட 2 பச்சை மிளகாயை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து உப்பு நான் இப்போயே போட்டுருவேன். திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் உப்பு நான் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்குவேன். ஸோ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கூடவே இன்னும் ஒரு 1/2 லெமன் வந்து நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து அந்த லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மினிமம் ஒரு 2-2.5 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. இது நல்லா ஊறினா தான் இந்த சிக்கன் வந்து நல்லா நம்மளுக்கு ஜூஸியாக கிடைக்கும். கர்ட் ஆட் பண்ணுறதுனால தான் நம்ம மெயினாக இந்த சிக்கன் வந்து ஜூஸினஸே கர்டில் இருந்து தான் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன் வந்து. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடியணும்னா அட்லீஸ்ட் 1-1.5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பவும் எடுத்திருக்கேன் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம். இப்போ இந்த சிக்கன் நல்லாவே தண்ணி விட்டுருக்கும். இது மாதிரி வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். அந்த தண்ணியோடையே நம்ம இன்னும் மசாலா போட்டு ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லா ஒட்டாது. அதே சமயம் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும். ஸோ அந்த சிக்கனை நல்லா இது மாதிரி லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ராப்ஸாக நம்மளுக்கு விழும். ஸோ அதை எடுத்துகிட்டு நாம் வந்து திரும்பவும் மசாலா போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அதையும் ஊற வைக்கணும். ஸோ இப்போ நல்லா நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இது புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயிலேயே நான் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூடயே 1 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா தூள் ஆட், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது கூட இப்போ 1 ஸ்பூன் உப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் மீதி கட் பண்ணி வச்சுருக்க 1/2 லெமன் ஜூஸை இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். தென் 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, சாஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆகாது, சிக்கன் நல்லாவே இருக்கும். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டையை வந்து இது மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கலர் பொடி எதுவுமே யூஸ் பண்ணலைங்க, இதுவே நல்லா கலர் கொடுக்கும். அப்படி வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பிஞ்ச் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நான் ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா சிக்கன்லையுமே அப்சர்வ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதையும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா அந்த சிக்கன் எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது இந்த மசாலாவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு பீஸாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருந்தது, காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குமான்னு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு பீஸ் போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் திரும்பவும் மீதி இருக்கிற சிக்கனை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏதாவது ஆல்ட்ரு பண்ணதாக இருந்ததுன்னா சிக்கன் போட்டுட்டு உடனேவும் திருப்பக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நாம் திருப்பணும். இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே சிக்கனை வேக வைக்காதீங்க, அது நல்லா முருகிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும் சிக்கன். அதனால் ஸோ கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லையே நம்ம இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கனை நல்லா வேக வச்சா தான் இந்த சிக்கன் நல்லா வெந்தும் இருக்கும், நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து சிக்கன் ஹார்ட் ஆகிடும், அந்த ஜூஸினஸ்ஸே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ திருப்பி விட்டுட்டு
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் சிக்கன் கபாப் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்